பகானி ஒரு கார் ரெடி பண்ணால் அந்த கார் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல தேவையில்ல. பட் இருந்தாலும் சொல்கிறேன், பகானின்னு சொன்னால் ஆர்ட், மேட்னஸ், ஸ்பீடோட காம்போன்னு தான் அர்த்தம். அது கூடவே ரியல் டிரைவிங் ஃபீலை கொடுக்குற ஒரு அக்ரெசிவான பீஸ்ட்னு அர்த்தம். 2007 பகானி ஒரு மாசான ஐடியாவை கையில் எடுக்கிறாங்க. அது என்ன ஐடியா அப்படின்னா, பகானியோட ஒரு லெஜெண்டரி காரான பகானி ஜோண்டாவோட ஃபேமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பகானியோட ஜோண்டா ஆர் அப்படின்னு ஒரு கார் ரெடி பண்ணுறதா அந்த பிளான். இந்த காரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். 2007 பகானி அவங்களோட ஜோண்டா ஆறுங்கிற காரை ஜெனிவா மோட்டார் ஷோல இன்ட்ரோ பண்றாங்க. பட் இந்த கார் 2009 ஜனவரி 5 தான் அஃபிஷியலா ரிலீஸ் ஆகுது. இந்த காரை ரெடி பண்ணும் போதே பகானியோட குறிக்கோள் என்ன அப்படின்னா, இந்த கார் ஸ்ட்ரீட் லீகல்லாம் வேணாம், ஆனா இன்சானிட்டி வேணும், அதே சமயம் ஒரு பயங்கரமான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும். ஸோ டிரைவர் காரா இருக்கணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட குறிக்கோள். பகானி கார்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசா எலக்ட்ரானிக் சிஸ்டம்லாம் இருக்காது. பட் இருந்தாலும் இந்த காரில் ஒரு சில எலக்ட்ரானிக் சிஸ்டம் இருந்தது. எதுக்காக அப்படின்னா, இந்த கார் ரேஸ் ட்ராக்குக்காக உருவானதுனால. அதுவும் இந்த கார் ரேஸ் ட்ராக்குக்காக உருவாகாமல் இருந்திருந்தது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இது மெக்கானிக்கல் காராக இருந்திருக்கும். பிகாஸ் அதை தான் பகானியும் விரும்புவார். இந்த கார் 2007 லான்ச் ஆனப்பவே கூடவே ஒரு பிரச்சனை எழுதிட்டு வந்துச்சு. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த காரோட நேம். இந்த காரோட நேம் ஜோண்டா ஆர். பட் பார்க்கறதுக்கு பழைய ஜோண்டா மாதிரியே இருந்தது. இவங்க பெருசாக எதுவும் அப்கிரேட்லாம் கொண்டுட்டு வரல. பழைய காரை ரீமாடிஃபை பண்ணி ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் கொண்டுட்டு வந்து இந்த காரை விற்று சம்பாதிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சில பேர் கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்டு கொந்தளிச்சு போன பகானி உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாரு. பழைய ஜோண்டாவும் இப்போ உள்ள ஜோண்டா ஆரும் 10% பார்ட்ஸை மட்டும்தான் ஷேர் பண்ணிக்குது. பார்க்கறதுக்கு வேணால் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் சேம் கார் கிடையாது. ஜோண்டா ஆர் டோட்டலாகவே நியூ கார் அப்படின்னு சொன்னார். அடுத்ததாக ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, இந்த காரோட இன்ஜின் தான் 6 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் V12 வந்தது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜின், த பிக் புல்னு கூட சொல்லலாம். இந்த இன்ஜினை இவங்களுக்கு யார் ரெடி பண்ணி கொடுத்தா அப்படின்னா, மெர்சிடஸ் தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. பயங்கரமான ஆளாக இருப்பானுங்க போல இருக்கு அப்படின்னு தோணுதா? அதுதான். இந்த கார் ஹைப்ரிட் கார் கிடையாது, அதே சமயம் பெரிய பேட்டரிலாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மெக்கானிக்கல் கார். பியூர் ஸ்க்ரீமிங் மெக்கானிக்கல் மான்ஸ்டர்னு கூட சொல்லலாம். அரௌண்ட் இந்த கார் 750 ஹார்ஸ் பவரையும் 710 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். த வார் மிஷின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கார், அதே சமயம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கார். இந்த காரை எனக்கு பிடிக்கல ப்ரோ அப்படின்னு சொன்னால் அவனை நான் பார்வையற்றவன்னு சொல்லுவேன். பிகாஸ் இந்த காரோட அழகு அந்த மாதிரி. இந்த காரோட டாப் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னா 350 km/h. 0 to 100 km/h ஜஸ்ட் 2.7 செகண்ட்லேயே கிராஸ் பண்ணிடும். இந்த கார் இவ்வளோ ஸ்பீடாக போகிறதுக்கு ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் ரீசன் என்னன்னா, இந்த காரோட வெயிட் மேனேஜ்மெண்ட். இந்த காரோட வெயிட் ஓவராலாக எவ்வளோ அப்படின்னா 1070 kg தான். இந்த கார் வெயிட் கம்மி, அதே சமயம் பவர் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கார் ஒரு இன்சான் பீஸ்ட். அடுத்தது அந்த காரில் ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, இந்த காரோட கியர் பாக்ஸ். இந்த காரில் 6 ஸ்பீட் எக்ஸ்ட்ராக்ட் சீக்வென்ஷனல்னு ஒரு கியர் பாக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இந்த கியர் பாக்ஸ் எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ண 20 மில்லி செகண்டுக்கு ஆஃப்டர் தான் உங்கள் மைண்டுக்கே பிளிங்க் ஆகுமா, நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டோங்கிற மாதிரி. ஸோ இது மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த கியர் பாக்ஸ் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதுதான் உலகத்தோட தரமான கியர் பாக்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லாமல் சொல்ல வராங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நான் அந்த காரை ஓட்டினது கிடையாது. இந்த காரை ஓட்டுற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ராங்கான ஷோல்டரும் கிடையாது. ஸோ என்னன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த காரில் டிசைனை பற்றி பேசணும் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் ஸ்பிளிட்டர் இருக்குது, ஜெயண்ட் ரியர் விங் இருக்குது, ஃப்ளாட் அண்டர் பாடி, டிஃப்யூசர்லாம் சும்மா ஷோக்காக கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வார்ஃபேர் தான். ஹை டவுன் ஃபோர்ஸ் செட்டப்பில் 1500 kg டவுன் ஃபோர்ஸை இந்த கார் கிரியேட் பண்ணணும்னு பகானி கிளைம் பண்ணுறாரு. அப்படியே அந்த காரோட சவுண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஜோண்டா ஆரோட எக்ஸாஸ்ட் நோட்டை கேட்டால் கூஸ் பம்ப் வரும். சென்டர் மவுண்டர் பைப்போட V12 இன்ஜினோட ஸ்க்ரீமிங் சவுண்டை கேட்டால் ஊரே அலரும். இந்த காரோட ரெக்கார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2010 நர்பர்கிங் ரேஸ் ட்ராக்கில் 6.47 லேப் டைமிங் வச்சிருக்கு. இது கூடவே இது ஒரு ரேரான காரு கூட. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே மொத்தமாகவே 15 கார் மட்டும்தான் ரெடி பண்ணாங்க. அந்த 15 காரில் இப்போ எத்தனை இருக்குன்னு யாருக்குமே எக்ஸாக்டாக தெரியல. ஏன் இந்த கார் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா, பியூரான மெக்கானிக்கல் சோல் உள்ள ஒரு ஹைப்பர் கார். அது மட்டும் இல்லாமல் வெறும் 15 கார் மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட லேப் டைமிங் வச்சிருக்கு. நோ ஃபில்டர், அதே சமயம் நோ ஃபேக் எக்ஸாஸ்ட் சவுண்டு உள்ள கார். அதே சமயம் டச் ஸ்க்ரீனு பெருசாக எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பெருசாக எலக்ட்ரானிக்கல் சிஸ்டமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கார் ரேஸ் ட்ராக்னு இறங்கிட்டு அப்படின்னா அமைதி பேச்சுவார்த்தைக்கு இடமே கிடையாது. ஃபுல்லாகவே வைலன்ஸ் தான். கடைசியாக உங்களை யாருக்காவது இந்த காரை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கார்ஸை பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.